வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம கடை பேர் என்னய்யா? அண்ணாமலையார் நாட்டு மருந்து கடை ஆர்மி. இதெல்லாம் என்ன விற்றுங்கிறீங்க? நாட்டு மருந்து இல்லைன்னு சொல்லுங்க ஐயா. அருமையான மூலிகை இது ஆவாரம்பூ, கோரக்கிழங்கு, மல்லமாக சொல்லுங்க. மஞ்சிஸ்டா, ரோஸ்மேரி, சீக்கா, வேம்பாலம் பட்டை, அப்புறம் மகிழம்பூ, செம்பருத்தி, பூந்திக்கொட்டை, அப்புறம் நறுமையான சாம்பிராணிகள், அப்புறம் வெற்றிவேல். வெற்றிவேலுங்களா? இதெல்லாம் ருத்ராட்ச பட்டை. ருத்ராட்சம் மாலைங்க. 108 நம்பர் இருக்கும். ஓகே, அருமையாக சிவனுக்கு போடலாம். மற்றபடி மூலிகை ஐட்டங்கள் ஜாதிகா, மாசிகா, அதிமதுரை, சித்தரத்தை, இருமல் சளிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே அருமையாக கிடைக்கும், தரமாகவும் கிடைக்கும். ஓகே, வாங்க உள்ள வாங்க ஐயா. இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஐயா. இது பேர் சித்தரத்தனை. இந்த மூலிகை இரும்பல் சளிக்கு சாப்பிட்றது. இது பாதாம் கோந்து. ஓகே. வயிறு புண்ணு உஷ்ணத்துக்கு சாப்பிட்றது. இது நன்னாரி வேறு. யூரின் எரிச்சலுக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூடு குறையும். ஓகே. இது அமுக்குற கிழங்கு. இதை சாப்பிட்டீங்கன்னா நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் நல்லதாக கேட்கும். ஓகே. அப்புறம் இது வகைகள், விதை வகைகள், சூரியகாந்தி விதை, பூசணி விதை, தர்பூஸ் விதை, வெள்ளரி விதை, எல்லா விதையும் நம்ம கிட்ட கிடைக்கும் ஐயா. அதே மாதிரி புளியல் பொடிக்கு தேவையான பொருட்கள் பச்சை பயிறு, மைசூர் பருப்பு. முதல்ல சொல்லுங்க. புளியல் பொடிக்கு தேவையான பொருட்கள் பச்சை பயிறு, மைசூர் பருப்பு, வாசனை பட்டை, குளிக்கிறதுக்கு குளியல் தேவை பொருட்கள். ஓகே, ஓகே. அப்புறம் அருமையான சத்து மாவு. நம்ம கிட்ட சத்து மாவு இருக்குது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அது சாப்பிட்டா உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கு, உடம்பு ஆரோக்கியம், டயர்ட்னஸ் போக்கும். ஓகே. மற்றும் இது ஆவாரம்பூ ஜூஸ், சுகருக்கு சாப்பிட்றது. இது வந்து திரிபுலா ஜூஸ், வயிறு புண்ணு உஷ்ணம் தான் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர்லாம் குறைக்கும். ஓகே, ஓகே. அந்த பியூர் தேன்லாம் கிடைக்குதா? சுத்தமான தேன் ஐயா. நம்மகிட்ட நாட்டு மருந்துல இயற்கையான தேன் கர்நாடகாலேருந்து வருது. பிரகிருதின் கம்பெனி. அருமையான தேன். டெய்லி ஒரு ஸ்பூன் காலையில எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அப்புறம் சியா சீடு இருக்கு, வெள்ளை திராட்சை இருக்கு, முந்திரி இருக்குது, மக்கானான்ற தாமரை விதை. இது அருமையா கிடைக்கும். இது புரோட்டீன் ஸ்ட்ரென்த்துக்கு அவ்வளவு நல்லது. இது அப்படியே சாப்பிடுறது ஐயா. வறுத்து பவுடர் பண்ணி பால்ல கலந்து சாப்பிடலாம். அவ்வளவு நல்லா கேட்கும். கரிஞ்சீரகம், முடி உதிர்வதை தடுக்கிறதுக்கு முதல் ஐட்டமே கரிஞ்சீரகம் தான். இந்த கரிஞ்சீரகத்தை தேங்காய் எண்ணெயில போட்டு தலைக்கு தடவினீங்கன்னா அவ்வளோ அற்புதமா கேட்கும் முடி உதிர்றதுக்கு. அப்புறம் நம்ம கிட்ட சாமை, தெனை, வரகு, குதிரைவாளி, கருப்பு கவுனி, காட்டியானா, இந்த மாதிரி அரிசி வகைகள்ல எல்லா 10 வகையான அரிசிகளும் கிடைக்கும். எல்லா 10 மேல வகையான அரிசிகள். மூங்கில் அரிசி முக்கியமா பாத்தீங்கன்னா மூங்கில் அரிசி தான் மூட்டு வலிக்கு சிறந்தது. இந்த மூங்கில் அரிசியை கஞ்சி மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் உடம்புக்கு. சப்போஸ் நம்ம ஆர்டர் பண்ணாலும் பல்பா கண்டிப்பா 10 கிலோ 5 கிலோ கூட கிடைக்கும் ஐயா. அதே மாதிரி இந்த அவுள் ஐட்டங்கள்ல சிகப்பு அவுளு, கருப்பு கவுனி அவுளு, அப்புறம் பூங்கார் அவுளு, காட்டியான அவுளு, இந்த மாதிரி அவுள் ஐட்டங்கள்லாம் கிடைக்கும். ஓகே. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா உளுந்துலே செய்த எண்ணெய் மூட்டு வலிக்கு அவ்வளவு நல்லது. அதே மாதிரி சுக்குக்கு தலை பாரமா இருந்துச்சுன்னா இந்த சுக்கு எண்ணெயை தலைக்கு தடவினா அந்த ஈரெல்லாம் எடுக்கும். சுக்கு தைலம், மாசிக்காய் எண்ணெய், இது வந்து வயிறு புண்ணு ஆடுறதுக்கு உள்ளுக்கே சாப்பிடலாம். அவ்வளவு அருமையான பொருட்கள். கற்பூராதி தைலம், நெஞ்சு சளி, குழந்தைக்கே தடவலாம். ஒரு 5 வயசு குழந்தை இருந்துச்சுன்னா சூடு பண்ணி நெஞ்சு சளிக்கு மேல தடவினீங்கன்னா, நெஞ்சில தடவினீங்கன்னா சளி அடக்கும். ஓகே. நொச்சி தைலம், இதுவும் தைலம் மூட்டு வலிக்கு தடவுறது. மத்தான் தைலம், ஸ்கின் அலர்ஜி, உடம்புல எங்கெல்லாம் ஸ்கின் அலர்ஜி இருக்கோ அந்த அலர்ஜி மேல இதை தடவினீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி குறையும். இஞ்சி தைலம், இதை வந்து வலிக்கு, பாத வலி, எரிச்சலுக்கு மேல தடவலாம். அவ்வளவு நன்மையா இருக்கும். வெண்புள்ளி, வெள்ளை பேட்ச் மாதிரி வருது பாத்தீங்கன்னா வெண்புள்ளி. அந்த வெண்புள்ளி வந்தா இந்த எண்ணெயை மேல தடவினீங்கன்னா அந்த வெண்புள்ளி கொஞ்சம் கொஞ்சமா மறையும். புழுவெட்டு, தலைக்கு புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடம் மட்டும் முடி வழுக்கையா இருக்கும், ஆனா முடி வளராது. அந்த இடத்துல இந்த எண்ணெயை தடவிட்டு சின்ன வெங்காயம் தடவுனீங்கன்னா அந்த புழுவெட்டுன்றது போயிடும். ஓகே. ஆனா அது கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும். ஓகே. உடனே கேட்காதுங்க. ஓகே. அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்குங்க. வீட்டுக்கு தேவையான கணபதி ஓமம், லட்சுமி ஓமம், அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பூஜை ஐட்டங்கள் எல்லாமே, கோபுரசம், கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், கும்பாபிஷேகம் தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம கடையில் தூய்மையாக கிடைக்குங்க.
சுத்தமான பனக்கற்கண்டு 1 கிலோவே 300 ரூபாய் தாங்க நம்ம கடையில். அருமையாக இருக்கும். பால் டீயில் சுகர் இருக்கிறவங்களும் ஒரு இனிப்பு சாப்பிடலாம். சர்க்கரை இனிப்புக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம். ஓகே. இது அமுக்குரா அஸ்வகந்தா பொடி. உடல் சோர்வைக்கு, வயிறு பிரச்சனை பண்ணுது, உடம்பு டயர்டாக இருக்குது, எது சாப்பிட்டாலும் ரொம்ப சோர்வையாகவே இருக்குது அப்படின்னா இந்த 2 பவுடரில் ஏதாவது ஒன்று பாலில் கலந்து சாப்பிடலாம். அப்போ உடம்பு டயர்டெல்லாம் போகும். சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிறது தெரியும். அப்புறம் சுவாசக்கால் பான் சிறப்பு. இந்த சிறப்பை 2 மூடி 100 ml சுடுதண்ணில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா வீசிங்கு, சளி, இருமல், சுவாச பிரச்சனைகள்லாம் தீரும். இது கருப்பு திராட்சைங்க. இந்த திராட்சையை 10 பழம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். டெய்லி லேடிஸு ஜென்ஸு யார் வேணால் சாப்பிட்லாம். நம்மகிட்ட மூட்டு வலிக்கு தேவையான புங்கெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு கற்பூரம் போட்டு காசி தேய்ச்சிங்கன்னா வலி குறையும். இதை உடம்புக்கு மேல் பூச்சா யூஸ் பண்ணிக்கலாம். 64 மூலிகை கொண்ட சுகர் பவுடர். இந்த பவுடரை காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் சூடான தண்ணியில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா, மிதமாக சூடில் சாப்பிட்டீங்கன்னா சுகர் குறையுது. உங்களுக்கு ரிசல்ட்டாக பார்ப்பீங்க. ஒரு 20 நாள் 30 நாள் டைம் கொடுத்து செக் பண்ணலாம். நீலி பிரிங்காதி ஆயில்னு பேர். இந்த எண்ணெயை தேங்காய் எண்ணெய் வைக்கிற மாதிரி டெய்லி மார்னிங் எழுந்தோடனே மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு குளிக்கவும் செய்யலாம். இல்லை நீங்கள் அப்படியே உங்கள் லைஃப் ரொட்டீனை செய்யலாம். இதை செஞ்சுக்கிட்டே வரும்போது முடி கொட்டுறது நிற்கும், முடி அடர்த்தியாக வளரும், கருமையாகவும் வளர ஆரம்பிக்கும். கவிராஜ் கம்பெனியில் வர ஷாம்பு. இந்த ஷாம்பை நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீக்லி ஒன்ஸும் யூஸ் பண்ணலாம். முடி கொட்டுறது முதல்ல நிற்கும், அப்புறம் நம்மளுக்கு ஷைனிங்காக கொடுக்கும். முடியை ரொம்ப ரஃப்பாக காமிக்காது. இது குப்பைமேனி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, ரத்தச்சந்தன் சோப்பு, அனைத்து வகையான சோப்புகளும் நம்மகிட்ட கிடைக்கும். மெயினாக இது முட்டி வலிக்கு தேவையான எண்ணெய். 23 நாட்டு மருந்து மூலிகையில் செஞ்ச மூலிகை எண்ணெய். இந்த எண்ணெயை டெய்லி 2 வேளை தடவினே வந்தீங்கன்னா உங்களுக்கு முட்டி வலி குறையிறது நல்லா அற்புதமான ரிசல்ட்டாக பார்ப்பீங்க. பங்கஜகஸ்வரி கம்பெனி. இது குழந்தைங்களுக்கு தேவையான வளையல், காப்பு, வசம்பிலே செஞ்சது, வெள்ளை இருக்க கயிறு மற்றும் செம்பு காப்பு. இது வேங்க சாந்து, விளக்கெண்ணெய், சாம்பிராணி. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கும். சுத்தமான கருப்பு பேரிச்சம்பழம் ரத்த ஓட்டத்துக்கு அவ்வளோ அற்புதமாக கேட்கும். டெய்லி 2 பழம் சாப்பிட்லாம், காலை மாலை 2 வேளையும். சுத்தமான நெய். 1 கிலோ 650 ரூபாய்க்கு நெய் நம்ம கடையில் தான் கிடைக்குங்க. அற்புதமான ரிசல்ட்டு. இந்த நெய்யை டெய்லி உருக்கி சாப்பிட்டீங்கன்னு வந்தீங்கன்னா முகப்பொழிவு ஏற்படும். பூஜைக்கு தேவையான விபூதி, குங்குமம், மஞ்சாத்தூள், ஊதவத்தி, அப்புறம் இந்த மூலிகை பை. 54 மூலிகை கொண்ட பை, 108 மூலிகை கொண்ட பை. எதுக்கு யூஸ் ஆகுதுங்க? இது யாகத்தில் போடுறதுங்க. கணபதி ஓமத்துக்கெல்லாம் வீட்டில் பயன்படுத்துகிற ஓமத்துக்கு இந்த மாதிரி மூலிகையை சிம்பிளாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க.